सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा नारायणं पद्मभूं वसिष्ठं शक्तिं च तत्पुत्र पराशरं च व्यासं सुतं गौरवं महान्तं गोविन्द योगीन्द्रं पदास्य शिष्यं श्री शंकराचार्यं दास्य वदं च स्थामरकं च शिष्यं तं तोरकं वात्येकार्मज्ञानस्वद्गुरून् सन्ततमानतोऽस्मि सदाशिवसमारम्भां भगवत्पादमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् चित्रं बलतरोर्मूले वृद्धा शिष्या गुरुर्युवा गुरोस्तु मौनं व्याख्यानं शिष्यास्तु छिन्न संशयाः विश्वं दर्पण दृश्यमान नगरी तुल्यं निजान्तर्गतं पश्यन्नात्मनि मायया बहिर्वोद्भूतं यथा निद्रया यस्साक्षात् कुरुते प्रबोध समये स्वात्मानमेवाद्वयं तस्मै श्री गुरुमूर्तये नम इदं श्री दक्षिणामूर्तये मंगलं दिशतु मे विनायकः मंगलं दिशतु मे सरस्वती मंगलं दिशतु मे महेश्वरी मंगलं दिशतु मे सदाशिवः ஆதிசங்கர பகவத்பாதால அருளப்பட்ட தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரத்தினுடைய வியாக்கியான ரூபமாக சுரேஸ்வராச்சாரியார் அவர்களால அருளப்பட்ட மானசோல்லாசம் அப்படின்ற கிரந்தத்துல பிரதம உல்லாசம் முதல் செக்ஷனாக இருக்கக்கூடிய அந்த விஸ்வம் தர்ப்பண திருஷ்யமான நகரி துல்லியம் எனக்கூடிய ஸ்தோத்திரத்துக்கு வியாக்கியானமாக அமைந்திருக்கிறத பார்த்துட்டு இருக்கோம். 20 ஸ்லோகங்கள் நம்ம பார்த்தோம். இன்னைக்கு 21வது ஸ்லோகம் பார்க்கணும். ஜீவனும் ஈஸ்வரனும் ஒன்று அப்படின்ற ஒரு தத்துவத்தை சொல்லிக்கொண்டே வந்துட்டு இருக்காரு. வர ஈஸ்வரன் வேறு இல்ல, ஜீவன் வேறு இல்ல அப்படின்னு சொல்றதுதான் தட்சிணாமூர்த்தியினுடைய உபதேசம். ஞான முத்திரையானது அதைத்தான் ஜீவனும் ஈஸ்வரனும் ஒன்று அப்படின்றதை காண்பிக்கக்கூடியதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய தாற்பயம். அதுல இந்த ஞானத்தை அடைவது, ஞான முதிரையின் மேல மூலமாக ஞானம் அடையணும். ஞானம் அடையணுமே ஆனால் அதுக்கு அவசியமாக இருக்கக்கூடிய அந்த சக்தி வேணும், ஞான சக்தி வேணும். ஞான சக்தி மாத்திரம் இருந்தா போதாது, அந்த ஞானத்தை வைத்துக் கொண்டு ஒரு செயலை பண்ண வேண்டும், கிரியாசக்தியும் வேணும் அப்படின்னு சொல்லி ஞான சக்தி கிரியாசக்தி இரண்டத்தையும் சொல்லி கொண்டிருக்கிறார் இல்லையா. அதுல இப்ப நம்ம பார்க்க வேண்டியது 21வது ஸ்லோகம். ஞான கிரியே சிவே நைக்யாது சங்கிராந்தே சர்வஜந்துஷு ஈஸ்வரத்வம் ச ஜீவானாம் சித்தம் தச்சக்தி சங்கமாத். இவன் இப்போ முக்கியமா ஒண்ணு தெரிஞ்சுக்க வேண்டியிருக்குன்னா, நான் வேற ஈஸ்வரன் வேற அப்படின்ற விஷயத்தை சொல்வதற்கு புஸ்தகங்கள்லாம் தேவையில்லை. அது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதானா? அதுல என்ன இருக்கு இல்லையா? நான் வேற ஈஸ்வரன் வேற, அது தெரிஞ்சு அது சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா தெரியாத ஒரு சீக்ரெட் என்னன்னா, ஜீவனும் ஈஸ்வரனும் ஒன்றுன்றது தானே அங்க டீச்சிங். அதுக்கு தானே எஃபர்ட் போட வேண்டியிருக்கு இல்லையா? நான் வேற ஜீவன் வேறன்றதுக்கு எஃபர்ட் தான் வேணும், அதான் தெரியுமே. அதுக்கு என்னத்துக்கு புஸ்தகங்கள் படிக்கணும், அதுக்கு எதுக்கு டைட்டில் வேஸ்ட் பண்ணணும். ஆனா இது என்ன சொல்றது, நூத்தனமான ஒரு விஷயம் இல்லப்பா, நீதான் அந்த பிரம்மம் அப்படின்னு சொல்றதுனால அந்த தாற்பயம். ஆகையினால இந்த ஈஸ்வரனும் ஜீவனும் ஒண்ணுன்ற இந்த ஐக்கியம் இருக்கு இல்லையா, சிவேன ஐக்கியாது சர்வ ஜந்துஷு அப்படின்னாரு. இந்த ஐடென்டிட்டி ரொம்ப முக்கியம். ஜீவனும் ஈஸ்வரனும் ஒண்ணு அப்படின்ற ஐடென்டிட்டி ஒண்ணு. அது என்ன பண்றது அப்படின்னா, இந்த ஐடென்டிட்டி எப்படி தெரியறது அப்படின்னா, சர்வ ஜந்துஷு எல்லாருடைய எல்லா பீயிங்ஸ்லயும் இல்லையா, உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா பொருள்கள்
பெரிய ஜென்மமாக இருக்கட்டும், மனுஷ ஜென்மமாக இருக்கட்டும், தேவ ஜென்மமாக இருக்கட்டும், எல்லா ஜந்துக்களிடம், ஜந்துன்னா என்ன அர்த்தம்? பிறந்தவைகள் எல்லாம். சர்வ ஜந்துஷு ஞானக்கிரியே சங்கிராந்தே இல்லையா? நாலேஜ் இந்த ஆக்ஷன் எல்லாம் எல்லார் கையிலையும் டிரான்ஸ்பர் ஆயிருக்கு. எல்லார் கையிலயும் ஒரு நாலேஜ் இருக்கு. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. எப்படி சார் இது? ஒரு குடம் இருக்குன்னாங்க, அந்த குடம் எனக்கு தெரியாது இல்லையா? அது எப்படி எனக்கு ஒரு நாலேஜ் இருக்கும் இல்லையா? எப்படி ஒரு செயல்திறனாக இருக்கும்? எனக்கு என்ன இருக்கு? ஏதோ ஒரு தேவத்தை என்னுள்ள இருந்துதான் அந்த காரியத்தை பண்ணணும் அப்படின்றது நமக்கு சாதாரணையா தெரியுது இல்லையா? என்ன இப்படி இந்த ஈஸ்வரன் தான் எல்லார் கையிலையும் பவரா நாலேஜாகவும் இருக்க, ஆக்ஷனாகவும் இருக்க. அப்ப இந்த ஈஸ்வரத்துவம் ஜீவானாம், இந்த ஜீவர்களுக்கு பார்த்தான்னாக்கா அந்த ஈஸ்வரத்துவம் இருக்கு சார். அது எப்படி இல்லையா? இவன் பாருங்க, இவனுக்கே வந்து சிருஷ்டிக்கிற கெப்பாசிட்டி, கண்டுபிடிக்கிற கெப்பாசிட்டி இதெல்லாம் ஜீவனுக்கும் இருக்க இல்லையா? இவன் தன்னுடைய கனவுல இவனே வந்து ஒரு உலகத்தை கிரியேட் பண்றான். அந்த ட்ரீமர் சத்தியமாக, அந்த ட்ரீமருக்கு ட்ரீம் சத்தியம், அதை மறந்து கூட அடிக்கடி சொல்ல வேண்டியிருக்கு இல்லையா? ட்ரீமர் வந்து அந்த சத்தியமான உலகத்தை அவன் பார்க்கிறான். அவன் கூட இருக்கக்கூடியவர் எல்லாம் அவனோட டிரான்சாக்ட் பண்றாங்க. அப்படின்னா என்ன? அவன் கூட டிரான்சாக்ட் பண்ணக்கூடிய மனிதர்களுக்கெல்லாம் ஒரு கண்ணு, காது, மூக்கு, நாக்கு, பார்க்கக்கூடிய திறமை இதெல்லாத்தையும் அவன் கொடுக்குறான். இப்படி எல்லாருக்கும் ஒரு சக்தியை கொடுக்கக்கூடிய திறமை இந்த ஜீவன் கையிலையும் இருக்கு. இது எப்படி வந்துருது? ஈஸ்வரத்துவம் ஜீவானாம் சித்தம் தத் சக்தி சங்கமாத். இந்த ஜீவர்களுக்கும் இல்லையா, இந்த ஈஸ்வரனால இந்த பவர்ஸ் ஆனது அவனுக்கும் பவர் ஆஃப் ஈஸ்வரனும் ஜீவன் கிட்ட இருக்கிறத பார்க்கிறோமே. அதனாலதான் ஜீவனும் ஈஸ்வரனும் ஒண்ணுன்ற ஐக்கியத்தை சொல்ல வேண்டியதாக நமக்கு ஆறுது. இது எப்படி இருக்கு அப்படின்னா, நெருப்பு இருக்கு இல்லையா? நெருப்பு சொல்றது, நெருப்பினுடைய பொறி வருது, நெருப்புல இருந்து ஒரு பொறி வருது, அதுக்கும் அந்த சுடுகின்ற தன்மை இருக்கு. ஆச்சரியமா இருக்கு இல்லையா? இது மாதிரி தானே இந்த கனெக்ஷனும். நெருப்புக்கு அந்த தன்மை என்ன இருக்கோ அது சின்னதாக இருக்கக்கூடிய அதுக்கும் இருக்கு. ஏன் இதுக்கு சாதாரணமா இவங்க கொடுக்குற அயஃப் பிண்டான்னு இருக்காங்க. அந்த நெருப்போடையே கூடவே இருந்துட்டே இருக்கு அந்த இரும்பு பிண்டம் ஒண்ணு. இப்ப என்னாச்சு? அதுவும் ரெட் ஹாட்டா இருக்கு. இப்போ அதை போய் தொட்டா நெருப்புக்கு இருக்கிற குணம் அதுக்கும் வந்துடுது. அத மாதிரி ஜீவனும் ஈஸ்வரனும் ஒன்னா இருந்து 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 இந்த ஜீவனுக்கும் அந்த ஈஸ்வர தன்மையானது ஒன்று. அப்படி இல்லை என்றால் இந்த ஜீவனுக்கு எப்படி இந்த தன்மைகள்லாம் வரும்? இந்த அறியக்கூடிய தன்மை, செயலை செய்யக்கூடிய தன்மையானது எப்படி வரும்? இறைவனிடத்திலிருந்து தான் வந்தாகணும். அந்த காரணத்தினாலேயும் ஜீவனும் ஈஸ்வரனும் ஐக்கியம் என்பது நமக்கு புலப்படுகிறது அப்படின்னு சொன்னார் இல்லையா? கிரியை, ஞானம், அறியும் தன்மை ரெண்டுமே இருக்கு அப்படின்றதுதான் உபதேசம். இப்போ ஜீவனும் ஈஸ்வரனும் அபேதம் தான் இதன் மூலமாக தெரிகிறது அப்படின்னு சொன்னார் இல்லையா? அதற்கு பிறகு அயம் கடஹா அயம் படஹா இத்யேவம் நானா பிரதீதிஷு அர்க்க பிரபேவ பிரபேவ ஞானம் தத்ஸ்வயமேவ பிரகாசதே. அர்க்க பிரபாயிவ ஞானம். அர்க்கம் அப்படின்னாக்க சூரியன், சூரியனுடைய லைட் இருக்கு இல்லையா? அது இப்ப எப்படி பிரகாசிக்கிறது? சூரியனானவர் உதிக்கிறார். சூரியனானவர் உதிக்கும் பொழுது அவர் உதிச்ச பிறகு என்ன ஆச்சுன்னா நமக்கு எல்லாம் தெரியுது. அது வரைக்கும் இருட்டுல மூழ்கி இருந்த இந்த உலகமானது இப்ப சூரியன் வந்த பிறகு நமக்கு ரூம்ல என்னெல்லாம் வச்சிருக்கோம் அப்படின்னு தெரியுது. ரோட்ல போனோம், இந்த கிராமத்துல இருந்து அந்த கிராமத்துக்கு போனோம்னாக்க வெளிச்சம் தெரியாது. எந்த இடத்துல தண்ணி இருக்கு, எந்த இடத்துல ரோடு காலை வைக்கணும், எந்த இடத்துல வழுக்கும் எல்லாம் தெரிஞ்சு பார்க்கணும்னாக்க எதை வச்சுட்டு பார்க்கறோம்? லைட்டை வச்சுட்டு பார்க்கிறோம். எல்லாத்துக்கும் காரணமாக அந்த லைட் இருக்கு. அந்த லைட் எங்கேருந்து வருது? சூரியன் கிட்ட இருந்து வருது. அந்த சூரியனை பார்க்கறதுக்கு வேற ஒரு லைட் தேவைப்படுறதா? இல்ல. அது என்ன பண்றது? தானும் பிரகாசிக்கிறது, மற்ற எல்லா பொருள்களையும் பிரகாசிக்கிறது இல்லையா? இதை புரிந்து கொள்ள வேண்டியது. நமக்கு எதிர்க்கே பிரத்யட்ச தெய்வமாக இந்த சூரியன் இருக்கு. அர்க்க பிரபா இவ ஞானமானது தத்வயமேவ பிரகாசதே. அந்த நாலேஜ் ஆனது இட் ஷைன்ஸ் பை இட்செல்ஃப். ஆச்சரியமா இருக்கு. அதே மாதிரிதான் நான் பாக்குறேன் பாருங்க, எனக்குள்ள பாக்குறேன். இது இப்ப
குடத்தை பார்க்கிறேன். குடத்தை பார்த்தா கண்ணு குடத்தோட சேர்றது சார். இந்த குடத்தை எப்படி அறிகிறது என் கண்ணு? இல்லையா? இது பானை அப்படின்னு எப்படி தெரியுது? ஐயா, அயம் கடஹா, அயம் பட்டஹா, இது துணி, இது பானை அப்படின்றது பாக்குறவனுக்கு எப்படி பிரகாசிக்கிறது? ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இப்படி எல்லா விஷயத்திலையும் இது பிரகாசிக்கிறது பாருங்க. இந்த இது பாட்டாக இருக்கட்டும், கிளாத்தா இருக்கட்டும், எல்லாமே எல்லா ஆப்ஜெக்டும் எனக்கு தெரிகிறது இல்லையா? ஆனா இதுல ஒரு தமாஷ் பாருங்க, இந்த குடமோ துணியோ தெரியணும் என்ற நான் இருக்கணும், நான் பார்க்கணும், நான் பார்த்தாதான் இதெல்லாம் பார்க்க வேண்டும். அதே மாதிரி இந்த சூரியன் வந்தாதான் எல்லா பொருள்களும் தெரியும். எல்லா பொருள்களுமே தெரியணுமே ஆனால் வெளிச்சம் தெரியணும். அந்த வெளிச்சத்தை உண்டு பண்ணக்கூடிய சூரியன் தெரிவதற்கு இன்னொரு வெளிச்சம் தேவைப்படுவதில்லை. அதே மாதிரி எனக்கு இந்த குடம் தெரிகிறது, படம் தெரிகிறது, விஷயங்கள் தெரிகிறது அப்படின்றதெல்லாம் தெரியணுமே ஆனால் என்ன அர்த்தம்? உயிரோட கான்சியஸ்னஸோட இருக்கக்கூடிய நான் இருக்கணும். நான் இருந்தா இதெல்லாம் தெரிகிறது. எப்படி சூரியன் இருந்தா எல்லாமே தெரிகிறதோ அதே மாதிரி அப்படின்னு சொன்னார். அயம் கடஹா அயம் பட்டஹா இத்யேவம் நானா பிரதீதிஷு. இப்படி பலவிதமான விஷயங்கள், பிரதீதி அப்படின்னா தோன்றுதல். உலகத்துல நிறைய விஷயங்கள் இப்படி இருக்கு. எல்லா விஷயங்களையும் இது 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 அப்படின்னு தெரியுது நமக்கு இல்ல. இது சேரு, இது டேபிள், இது சுவரு, இது வீடு, இது தண்ணி, இது சாக்கடை, இது தாண்டனம், இது கல்லு, இதை மிதிக்கலாம் அப்படின்லாம் நமக்கு தெரியுது. இது சேரு, இதுல வச்சா இழுத்துக்கும் இப்படின்னு எல்லாம் தெரியுது. எப்படி தெரியுது? நான் இருந்தால் இதெல்லாம் தெரியுது. அதே மாதிரிதான் எப்படி அதுக்கு ஒரு திருஷ்டாந்தம் சொல்லணும் அப்படின்னா என்ன எக்ஸாம்பிள்? சூரியனானவன் எப்படி சூரியனுடைய வெளிச்சம் இருந்ததுன்னா எல்லா பொருள்களும் தெரிகிறது. ஆனா சூரியன் தானே பிரகாசிக்கிறார். அவருக்கு இன்னொருத்தர் பிரகாசம் வந்து கூப்பிட்டு அவர்கள் இதுல இருந்து பிரகாசிக்கல. அவருடைய பிரகாசத்தன்மையினால எல்லாம் விளங்குகிறது. அவர் விளக்காக இருந்து எல்லாவற்றையும் விளக்குகின்றார். அதே சமயத்துல எல்லா பொருள்களும் விளங்குகின்றது. இப்படி விளங்காகவும் விளங்குகின்ற பொருளாகவும் விளக்குகின்ற பொருளாகவும் இந்த சூரியனுடைய பிரபா இருக்கிறது. இந்த சூரிய பிரபையானது எப்படி இப்படி இருக்கிறதோ அதே மாதிரிதான் என்னுடைய இந்த கான்சியஸ்னஸ் ஆனது இந்த எங்கும் இருக்கக்கூடிய ஆத்மத்துவம், ஆத்மாவாக இருக்கக்கூடிய அந்த தன்மையானது எல்லாவற்றையும் அறிவதற்கு ஹேதுவாக இருக்கிறது. சரி, இதனாலதான் எல்லாருக்கும் குடம் அங்க இருந்து பிரயோஜனம் இல்லை. இது குடம் என்று எனக்கு அறிவு வரணும், அதன் மூலமாக செயல்பட வேண்டும். அந்த நாளைக்கு தானே வேணும். இது குடம் அங்கேயே இருக்கு. குடம் அங்கேயே இருந்ததுன்னா என்ன பிரயோஜனம்? இது குடம் அப்படின்னு எனக்கு தெரியணும். இந்த குடத்துல ஓட்டை இருக்கு, அது உள்ள நான் காசை போட்டு வைக்கலாம், இறந்த பழத்தை போட்டு வைக்கலாம், இல்ல துவரம்பருப்பு போட்டு வைக்கலாம், ஏதாவது ஒண்ணு தெரியல, இல்ல தயிரை ஊற்றி வைக்கலாம். இதெல்லாம் தெரியணுமே எனக்கு. அது இருந்தாதான் பிரயோகம். சோ அந்த ஞானம் மாத்திரம் இருந்தா போதாது, கிரியையும் சேர்ந்து இருக்க வேண்டிய அவசியமானது இருக்கிறது இல்லையா? ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்றால் அவருக்கு ஞான சக்தியும் வேணும், கிரியா சக்தியும் வேணும் இல்லையா? ஒரு மனிதன் இருக்கார், அவருக்கு ஒரு யாகம் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசை. எனக்கு யாகம் பண்ணணும்னு ஒரு ஆசை சார் தோன்றது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் அந்த பிரயோக சாஸ்திரங்கள்லாம் படிச்சு ஒரு யாகம் எப்படி பண்றதுன்றதை தெரிந்து கொள்ள வேண்டும். இல்லையா? தெரிந்தவர்களை வைத்துக் கொண்டு அதை அறிந்துதான் பண்ண முடியும், ஒரு காரியத்தை பண்ண முடியும். ஜானாதி இச்சதி யததே, அதுதான் அவர்களுடைய. அது மட்டும் இல்ல, எனக்கு அதை செய்யணும் என்ற ஆசை இருக்க வேண்டும். அதுக்கப்புறம் என்ன, ஆக்சுவலா அந்த தொழில நான் யததே இறங்கணும். அப்படி இருந்தாலும் ஒரு காரியம் பண்ண முடியும் இல்லையா? நம்ம போன வாரம் கூட பார்த்தோம், ஒருத்தருக்கு காபி கொடுக்கணும்னு சொன்னா எனக்கு காபி போட தெரிஞ்சிருக்கணும், அவருக்கு காபி கொடுக்கணும்ன்ற எண்ணம் இருக்கணும், அந்த காபி போடக்கூடிய சக்தி என்கிட்ட இருந்தாதான் காரியம் நடக்கும் இல்லையா? எனக்கு காபி போட தெரியும், ஆனா 103 டிகிரில படுத்துட்டு இருக்கேன், சக்தி இல்லை அப்படின்னா அவருக்கு காப்பி கொடுக்க முடியாது இல்லையா? எனக்கு சக்தி இருக்கு, அறிவும் இருக்கு, காப்பி போடுறது, ஆனா இவருக்கு கொடுக்கணும்ன்ற எண்ணம் இல்லைன்னா அப்போ நடக்காது. இச்சா சக்தி இல்லைன்னாலும் நடக்காது, ஞான சக்தி இல்லைன்னாலும் நடக்காது, கிரியா சக்தி இல்லைன்னா இது 3 சேர்ந்தாதான் ஒரு காரியமானது நடக்கும். அதே மாதிரி உலகத்துல எல்லா விஷயங்களும் நடக்கணுமே ஆனால் நான் ஆத்மா இருக்கணும், ஈஸ்வரன் இருக்கணும் இல்லையா? ஈஸ்வரன் எல்லாரையும் படைத்தல், காத்தல் போன்ற தொழில்களை செய்யணும், நானும் ஏதாவது ஒரு தொழிலை செய்ய வேண்டும். இப்படி செய்கின்ற காரணத்தினால எங்கிட்ட
கிட்ட இருக்கக்கூடிய கிஞ்சிக்கத்துவமாக இருந்த போதிலும் அது என்னவா இருக்கு, அது ஈஸ்வரனுடைய செயலாகத்தான் இருக்கிறது. அந்த ஆங்கிள் தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் ஈஸ்வரனும் இவனும் ஒன்று அப்படின்னு. ஞானம் நச்சேத் ஸ்வயம் சித்தம் ஜகத் அந்தம் தமோ பவேத் நச்சேத் அஸ்ய கிரியா காச்சித் யவஹார கதம் பவேத். பாருங்க, ஞானம் தானே எப்படி சார் பிரகாசிக்கிறது அப்படின்னா இன்னொரு வேண்டாமா அப்படின்னு நமக்கு சந்தேகம் வருது. இந்த சந்தேகத்துக்கு தான் இந்த சூரியனுடைய எக்ஸாம்பிள். சூரியன் பிரகாசிக்கிறார், தானே பிரகாசிக்கிறார். அவனால எல்லா பொருள்களும் நமக்கு கண்ணுக்கு தெரியுது, பிரகாசிக்கிறது. ஆனா அந்த சூரியனை பிரகாசிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு பொருள் வேண்டுமோ? சூரியன் தானே பிரகாசிக்கிறார், தானே பிரகாசிக்கிறார், எல்லாவற்றையும் பிரகாசிக்க செய்கிறார். அதே மாதிரிதான் இந்த ஞானமும் இல்லையா, கட ஞானம் வருகிறது. வந்த உடனே என்ன தெரியுது, கடம் தெரியுது, கடம் உடனே பிரகாசிக்கிறது. அப்ப எனக்கு இத கட ஞானமும் ஏற்படுகிறது, கடம் இருக்கிறது என்ற ஞானமானது ஏற்படுகிறது. நான் இருந்தனே ஆனால் அந்த கடமானது என்னால் அறிய முடிகிறது. அதன் மூலமாக அந்த கடத்தை அறிந்து நான் என்ன பண்ண போறேன், ஏதாவது ஒண்ணு பண்ணணும். கடத்தை எதுக்காக நான் தெரிஞ்சுக்கிறேன், அது உள்ள ஏதாவது போடணும் என்ற கிரியையும் அதுக்குள்ள வருகிறது. சூரியனானவர் எப்படி உதித்தாரோ எல்லாவற்றையும் பிரகாசிச்சுட்டு போறார், அவருடைய கடமையை செய்து கொண்டே போகிறார். இப்படி நாலேஜ் என்பது ஞானம் நச்சேத், இந்த நாலேஜ் என்பது இல்லை என்றால் இல்லையா, இந்த உலகமானது என்ன ஆகும் அப்படின்றது பாருங்க. சூரியன் என்பவர் இல்லை என்றால் என்ன ஆகும், எல்லாம் இருட்டாதான் இருக்கும். நினைச்சு பாருங்க, சூரியன் இல்லைன்னா என்ன ஆகும், ஒரே இருட்டுதான் இருக்கும். அதே மாதிரி நம்ம கிட்ட இண்டிவிஜுவலா இருக்கக்கூடிய கிட்ட ஞானம்ன்ற ஒண்ணு இல்லைன்னாக்கா, இந்த மனசுல ஞானம்ன்ற ஒண்ணு இல்லை என்றால் ஞானம் நச்சே ஸ்வயம் சித்தம் ஜெகதந்தம் தமோபவத், இந்த ஜெகத்தும் அப்படியே தமசாக ஆகிவிடும், இருண்டு போய்விடும் இல்லையா. அந்த நாலேஜ் மாத்திரம் எனக்குள்ள செல்ஃப் எக்ஸிஸ்டன்டா இல்லை என்றால் இந்த வேர்ல்டே உங்களுக்கு என்ன ஆகும், டார்க்காக போய்விடும், அஜ்ஞானம் தான் இருக்கும். நச்சேதஸ்ய கிரியா காச்சித், அப்படி இல்லை. அதே மாதிரி இவன் எந்த ஒரு காரியமும் செய்யாமல் இருப்பானே ஆனால் இல்லையா, அப்ப என்ன ஆகும், ஒரு செயலுமே சூன்யமாகத்தான் இருக்கும் இல்லையா. அப்படின்னா என்ன அர்த்தம், ஞானம் வந்ததுன்னா அது கூட செயல் வர வேண்டும் அப்படின்னு சொன்னோம். அந்த செயல் வந்தாதான் இவனுக்கு கர்த்தா என்ற பெயரே வரும் இல்லையா. வெறும் ஞானம் மாத்திரம் இருந்தான்னாக்கா அது எப்படி இருக்கணும், இவனுக்கு கர்த்தான்னு ஒரு பேர் வரணுமானால் அவனுக்கு என்ன பண்ணணும், அவனுக்கு அறிவு இருக்கணும், செய்யக்கூடிய திறன் இருக்கணும், செய்யணும். இப்போ அப்போதான் நான் கர்த்தாவாக ஆக முடியும். வெறும் ஞானம் மாத்திரம் இருந்தா போதாது, அந்த ஞானம் செயலாக்கமாகவும் இருக்க வேண்டும். அப்படியா, இது உலகத்துல இருக்கக்கூடிய நியதி. இது பிரகாசித்து கொண்டே இருக்கக்கூடிய ஆத்மாவானவர் அந்த குடத்தை அறிபவனாகவும் இருக்க வேண்டும். அதற்கு பிறகுதான் அந்த குடத்தை வைத்துக் கொண்டு காரியங்களை செய்ய வேண்டும். எப்படி சூரியனானவர் பிரகாசிக்கிறாரோ, எல்லாத்தையும் பிரகாசப்படுத்துகிறாரோ, அப்படியாகத்தான் இந்த ஈஸ்வரனானவன் எல்லாரையும் பிரகாசப்படுத்துகிறார், ஜீவனையும் பிரகாசப்படுத்துகிறார். ஜீவனுக்கும் அந்த தன்மை வருகிறது. அக்காரணத்தினாலதான் ஜீவனும் பிரம்மமும் உண்டு அப்படின்னு சொல்றது. இப்போ ஞானத்தை பத்தி பார்த்தோம். ஞானமானது சூரியனுடைய பிரபாவை பத்தி வரணும். இப்ப இந்த காரியங்கள் கிரியான்னு சொல்லணும், ஆக்டிவிட்டின்னு சொல்றோமே, இந்த ஆக்டிவிட்டி அப்படின்றது எப்படி வருது இல்லையா. இந்த சைத்தன்யத்தினுடைய சம்பந்தம் தான் இந்த கிரியா அப்படின்றது நமக்கு புரிந்து கொள்ள வேண்டும். சைத்தன்ய சம்பந்தம் இல்லாமல் நாலேஜ் வராதுன்றதை புரிஞ்சுட்டோம். சைத்தன்யம் சம்பந்தம் இல்லாமல் கிரியையும் வராது அப்படின்னு சொல்றாரு. கிரியா நாம பரிஸ்பந்த பரிணாமஸ்வரூபிணி ஸ்பந்தமானே பஹிர்ஞானே ததங்குரவத் உத்பவேத். பரிஸ்பந்தம் பரிணாமம் அப்படின்னு ரெண்டு வார்த்தை யூஸ் பண்றாரு. அது டெக்னிக்கல் டேர்ம், அது நம்ம கொஞ்சம். பரிஸ்பந்தம்னா அசைவு இல்லையா, அசைவு நகருதலை. ஒரு பொருள் இயங்குகிறது அப்படின்னா நம்ம என்ன புரிஞ்சுட்டு இருக்கோம், ஒரு பொருள் இயங்குகிறதுன்னா இது அப்படியே இங்க இருந்து ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, அது அசையுது இல்லையா. இந்த அசைவை வைத்துக் கொண்டுதான் நம்ம ஒரு ஆக்டிவிட்டி அங்க நடக்கிறது அப்படின்றது இல்லையா.
நம்ம சயின்ஸ் எல்லாம் கூட படிச்சோம். unless it acts upon a body அப்படின்னு force is the one that acts upon a body to move அப்படின்னு இருந்தாலும் ஒரு ஃபோர்ஸ் இருக்கணும் இல்லையா? ஒரு தூண்டுதல் இல்லாம எந்த ஒரு காரியமும் பரிஸ்பந்தமும் நடக்காது. இது அசைவு. பரிணாமம் அப்படின்னா என்ன இருக்குன்னா அசையாமலே இருக்கும் இல்லையா? ஆனா அதுல கிரியை இருக்கும். அப்படின்னா என்ன? அது மாறுதல் எனக்கூடிய ஒரு செய்கை இருக்கும். மாறுகின்றதான ஒரு தன்மையானது இருக்கும். இந்த பரிஸ்பந்தம் பரிணாமம் இது ரெண்டும் இருந்ததுனாதான் அந்த இடத்துல ஒரு கிரியை. சில பொருள்கள்லாம் அசையறது உங்களுக்கு தெரியாது, ஆனா நடக்கிறது தெரியாது, ஆனா உங்களுக்குள்ள சேஞ்சஸ் இருந்துட்டே இருக்கும், இல்லாம இருக்காது. நம்மளுக்குள்ளேயே எவ்வளவு செல்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் மாறிக்கொண்டே இருக்கு. நமக்கே தெரியுது நம்ம 5 வயசுல எப்படி இருந்தோம், 10 வயசுல எப்படி இருந்தோம், 25 வயசுல எப்படி இருந்தோம், இப்ப எப்படி இருக்கோம், எப்படி இருக்கு அப்படின்றதெல்லாம் தெரியாது. நம்ம வெளியில இருந்து பாக்குறதுக்கு ஒரே ஆளாதான் இருக்கோம். ஆனா நம்மளுக்குள்ள ஆயிரக்கணக்கான மாறுதல்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது இல்லையா? இதுதானே பரிணாமம் அப்படின்னு பரிணாம வளர்ச்சி அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அசைவதை வைத்துக் கொண்டு வெளியில கண்ணுக்கு தெரியற மாதிரி அசைதல் பண்ணக்கூடிய ஆக்டிவிட்டி கண்ணுக்கு தெரியல, ஆனா உள்ளுக்குள்ள மாறுதல்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. இதுக்கு பேர் தான் கிரியா அப்படின்னா. ஸ்பந்தமானே பகிர்ஞானே தது அங்குரவது உத்பவேது. சைத்தன்யத்தின் சம்பந்தத்தின் மூலமாகத்தான் இந்த ஞானம் பெறுவதனாலதான் இல்லையா? பிரமாண வியாபாரத்தினாலதான் வெளியில எல்லாம் தெரியுது. எனக்குள்ள ஒரு வியாபாரம் தெரிகிறது, ஒரு கடமானது என் கண்ணானது பார்த்தது. பார்த்த பிறகு எனக்குள்ளே ஒரு எண்ணமானது உண்டாச்சு. அது என்ன அப்படின்னாக்க இது விருத்தி, கட விருத்தி அப்படின்னு ஒண்ணு வருது. கடாகார விருத்தி அப்படின்றதன் ஒரு எண்ணத்தின் மூலமாக தான் கிரியா வருது. அதுக்கப்புறமா அந்த கிரியை வந்த பிறகு அதுல நானு இறந்த பழத்தை போட்டு வைக்கிறேன் இல்லையா? அதுல நானு அரிசியை போட்டு வைக்கிறேன், அதுல நானு காசை போட்டு வைக்கிறேன். இதெல்லாம் எப்படி வருது அப்படின்னா, எப்படி அங்குரவது உத்பவேது. ஒரு பீஜத்துல இருந்து எப்படி அங்குரம் வருகிறதோ அப்படி இந்த நாலேஜில் இருந்து, இந்த காரணத்திலிருந்து இதுக்கு உண்டான எஃபெக்ட் ஆனது வருகிறது அப்படின்றத பார்த்தோம். இப்படி கிரியைக்கும் சைத்தன்ய சம்பந்தத்தினால்தான் வருது. இது பரிஸ்பந்தமாகவும் பரிணாமமாகவும் 2 விதமாக இருக்கிறது. ஒண்ணு அசைதல் கண்ணுக்கு தெரியற மாதிரி இருக்கு, இன்னொன்னு கண்ணுக்கு தெரியாம அப்படி எப்படின்னா சொல்ல முடியாது. எப்படி பீஜத்துல இருந்து அங்குரம் வந்தது அப்படின்னு கேட்டா உங்களுக்கு சொல்ல முடியாது. எப்படி சார் இவ்வளவு பெரிய பூமிய நீங்க போய் ஒரு ஓட்டை போடணும்னா போய் சிசில் ஹேமர் எல்லாம் எடுத்துன்னு வந்துதான் போடணும். ஆனா இந்த கொத்தமல்லி வரையானது சிம்பிளா அது என்ன பண்ற, அந்த பூமிய போய் அப்படி பொழந்துட்டு அங்குரமா வெளியில வருது. எப்படி சார் வருது அப்படின்னா பீஜத்திலிருந்து எஃபெக்ட் வரா மாதிரி வருகிறது. ஆக்டிவிட்டின்றது அப்படிதான் எஃபெக்டாக ஒரு காரணம், பீஜம் என்ற காரணத்தின் மூலமாக அங்குரம் என்ற காரியமானது வருவது போல சைத்தன்யம் என்பதிலிருந்து, அந்த சைத்தன்யம் என்ற ஞானத்திலிருந்து கிரியை என்பதும் வருகிறது அப்படின்னு. இந்த கிரியையானது எப்படி இருக்கு அப்படின்னு இப்ப சொல்ல போற. இந்த கிரியையானது எப்படி இருக்கு? 4 கேட்டகரியில பிரிச்சோம். ஒண்ணு முதல்ல கிரியை 2ஆ பிரிச்சோம். நம்ம ஸ்பந்தம் அப்படின்ற ஒரு காரணம் ஒண்ணு சொன்னோம், பரிணாமம்னு 2ஆ பிரிச்சோம். இப்போ இந்த லிமிடேஷன்ஸ் ஆஃப் கிரியை பாருங்க. 4 பேக்கெட்ல இதை போட்டுடலாம். எங்க போனாலும் ஆக்டிவிட்டி அப்படின்னாக்கா என்ன அர்த்தம்? எல்லா கிரியையும் என்னன்னா வேதாந்தத்துல நிறைய யூஸ் பண்ண போறோம். கர்மயோகம் இல்லையா? கர்மா தீரி, கர்மாவை விட ஞான வசத்தின்னு சொல்றதும் போதெல்லாம் நிறைய சூத்திர பாஷ்யங்கள்லாம் படிக்கும் போது அதாத்தோ பிரம்ம ஜிக்ஞாசா அப்படின்னு சொல்லும் பொழுது, அத்தஹா அப்படின்னா என்ன? கர்மாவனால மோட்சம் கிடைக்காது, ஞானத்தினாலதான் மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த கர்மா அவனுடைய பேலசி, இந்த கர்மா எப்படி வராது அப்படின்னு சொல்றதுக்கு இந்த கர்மாவை நல்லா புரிஞ்சுக்கணும்பா. கர்மா ஒன்லி 4 விதம் தான். ஆக்டிவிட்டினால 4க்குள்ள அடக்கம்பா. அது என்ன? உத்பாத்திய, பிராப்ய, சம்ஸ்காரி, விகாரியா, உபாஸ்ரயா, கிரியா அப்படின்னாரு. உபாத்தியம் அப்படின்னா உண்டாகுதல் அப்படின்னு அர்த்தம், ப்ரொடக்ஷன் அப்படின்னு. பிராப்ய அடைதல், அப்புறம் சம்ஸ்காரிய ரிஃபைன்மெண்ட், விகாரியம் சேஞ்ச் டிரான்ஸ்பர்மேஷன். இப்படிப்பட்ட இல்ல உபாஸ்ரயா கிரியா, இவைகளை ஆசிரித்த
தான் கிரியாவானது. இந்த 4 இதெல்லாம் இப்போ உற்பாத்தியம்னா என்ன? முன்னாடி இல்ல, இப்போ பிறந்தது. இதுக்கு முன்னாடி குடம் பிறக்கவில்லை. 1/1/2025 பிறந்தது. அதனுடைய டேட் ஆஃப் பர்த் என்ன? ஒரு குழந்தை பிறந்தது 1/1/25. அப்ப என்னாச்சு? இதுக்கு முன்னாடி அந்த குழந்தை இருந்ததா? இல்ல. உலகம் ஆரம்பிச்சு இவ்வளவு நாள் வரைக்கும் அந்த குழந்தை இல்ல. இப்பதான் உண்டாச்சு இல்லையா? அந்த இதுக்கு முன்னாடி இல்ல, இப்ப உண்டாச்சு. உற்பாத்தியம். இதுக்கு முன்னாடி குடம் பிறக்கவில்லை. இப்ப இந்த குயவன் இன்று 1/1/25 அதை பிறக்க செய்தான். ஆகையினால இப்போ முன்னில்லை, இப்போ உண்டாச்சு அப்படின்னா உற்பாத்தியம், உண்டானது அப்படின்னு சொல்றோம். அதுக்கப்புறம் பிராபியம், தள்ளி இருந்தது, அது இங்கேருந்து அங்க போறதுக்கு சான்ஸ் இல்ல. ஒரு ஆக்டிவிட்டி பண்ணா இந்த கிராமத்துல இருந்து இந்த காலை எடுத்தான், அப்படியே நடக்க ஆரம்பிச்சான். இந்த கால் போய் அந்த கிராமத்துல இருக்கக்கூடிய கிராமத்தினுடைய எல்லையில காலை வச்சான், சம்யோகம் ஏற்பட்டது. இந்த கிராமத்தினுடைய வியோகம் போச்சு, அந்த கிராமத்தினுடைய சம்யோகமானது ஏற்பட்டது. இப்படிப்பட்ட வியோக சம்யோக அந்த விவகாரத்தினால ஒருதை அடைவது அப்படின்றது ஒரு கிரியை. ஒரு கிராமத்தை அடைந்தான், இந்த கிராமத்தை விட்டு அந்த கிராமத்தை அடைந்தான். தள்ளி இருக்கக்கூடிய விஷயத்தை கிட்டே போய் சேரும்படி பண்ணனான் அப்படின்னாக்கா அது பேர் பிராபியம் அப்படின்னு பேரு. அப்புறம் சம்ஸ்காரியம். முன்னாடி தோஷத்தோட கூடி இருந்தது, ஒண்ணுமே தெரியல, ரொம்ப நாளா அந்த வீட்டுக்கு வரவே இல்லை. அந்த லைட்டை போட்டு பார்த்தாலும் ஒரே இருட்டு, படிக்க முடியல. உடனே கிடுகிடுன்னு ஏறினான், ஒரு ஸ்டூலை போட்டான், அந்த கண்ணாடியினுடைய பல்பை கழட்டினான், நல்லா சுத்தமா தொடச்சான். அதை தொடச்சி அதை போட்ட உடனே பிரைட் ஆயிடுச்சு. இப்ப படிக்க முடியாது. சிம்பிளான ஒரு விஷயம். அது என்ன ஆச்சு? இதுக்கு முன்னாடி தோஷத்தோட இருந்தது, அந்த தோஷத்தை அவன் நீக்கினான். உன்மார்ஷி இல்லையா? அதை நன்றாக நீக்கினான். நீக்கின பிறகு அது இப்போ பிரைட் ஆயிடுது. அதே மாதிரியே இல்லையா, ஒருத்தன் தோஷத்தோட பிறகுறான், அம்மா அப்பா பாசம் இதுலயே வளர்ந்து அப்படியே இருக்கான். அவனுக்கு என்ன பண்ணாங்க? அந்த குழந்தைக்கு 7 வயசு ஆச்சு. அவனுக்கு உபநயனம் அப்படின்ற ஒரு சம்ஸ்காரத்தை பண்ணி அவனை இப்பொழுது இனிமேல் பட்டு நீ தனியா போகணும், வேத பாடசாலையில உனக்கு ரொம்ப விட்டுடுவா, இதுக்கப்புறம் உங்க அப்பா அம்மா எல்லாம் உனக்கு வாட்டி ஊட்டி விட்டா மாதிரிலாம் பண்ண முடியாது. நீயே அங்க போய் கிணத்துல இருந்து ஜலத்தை எடுத்து நீயே குளிக்கணும், நீயே உன்னுடைய ட்ரெஸ்ஸை துவச்சிக்கணும், நீயே அதை உணர்த்தணும், நீயே அதை வச்சுக்கணும், மிச்ச பசங்களோட சேர்ந்து படிக்கணும், நீயே இந்த சம்தாதானம் பண்ணோம்னாக்க வீட்டுல உட்கார்ற குழந்தைங்க அப்பா எல்லாத்தையும் பண்ணி கொடுத்துருவாரு. அந்த குழந்தைக்கு வெறும் சம்தாதானம் பண்ண தெரியும், எல்லாம் அப்பாவும் அம்மாவும் பண்ணி வைப்பாங்க. அப்படி இல்லாதைக்கு எல்லாமே பண்ணணும் அப்படின்றதுனால இதனால இதுக்கு முன்னாடி இருந்த நிலை மாறி இப்போ ஒரு நிலையானது வந்திருக்கு. இது கொஞ்சம் ஹையர் ஸ்டேட்டஸாக இருக்கக்கூடிய நிலை. இதுக்கு பேர் சம்ஸ்காரியம் அப்படின்னு பேரு இல்லையா? சம்ஸ்காரியம். இப்போ முன்னாடி இருந்த தோஷங்கள்லாம் போய் இப்போ ஒரு பிரைட்னஸ் அப்படி வந்துருது இல்லையா? இப்படி ஒரு பியூரிபிகேஷன், இப்படின்னு ஒரு கர்மா. அதுக்கப்புறம் விகாரியம். முன்பு வேறையாக இருந்தது, இப்ப வேறையாக இருந்தது. எப்படி இருந்தா சின்ன வயசுல அப்படியே நிஜார் போட்டு சட்டையை போட்டு அப்படியே சுத்திட்டு இருந்த ஒரு டயரை வச்சு விளையாடிட்டு இருந்தனால அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா போய் காலேஜ் போய் அதுக்கப்புறம் ஸ்கூல் போய் கல்யாணம் ஆகி அப்புறம் புள்ள பிறந்து இப்ப பேரன் பிறந்து எப்படி இருக்காரு, வேற மாதிரி உட்கார்ந்துருக்காரு வீட்டுல இல்லையா? எல்லாம் ஒரே ஆளுதான். முன்னாடி வேற மாதிரி இருந்தா இப்ப வேற மாதிரி ஆயிட்டார். இப்படிப்பட்ட சேஞ்சஸ் விகாரியம். இந்த 4 விஷயங்கள் இருக்கு. உற்பாத்தியம், பிராபியம், சம்ஸ்காரியம், விகாரியம் அப்படின்ற அந்த 4க்குள்ளதான்பா எல்லா கிரியையும் அடக்கம். இதை வைத்துக் கொண்டுதான் உற்பாத்தியம் கரோதி கச்சதி உன்மாஷ்டி சினத்தி இது பிரதீயதே. கரோதி செய்கிறான், கச்சதி போகிறான், உன்மாஷ்டி இவன் சுத்தப்படுத்துகிறான், சினத்தி வெட்டுகிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? உற்பாத்தியத்தோட கரோதி லிங்க், பிராபியத்தோட கச்சதி லிங்க், சம்ஸ்காரியத்தோட உன்மாஷ்டி லிங்க், விகாரியத்தோட சினத்தி லிங்க். இப்படித்தான் தோன்றுகிறது. பிரதீயதே. இப்படி அல்லவா அது இண்டிகேட் பண்றது அப்படின்னா. ஒரு குலாலன் இருக்கான், கடம் கரோதி இல்லையா? இதுக்கு முன்னாடி இல்லாத ஒரு குடத்தை அவன் செய்தான். ஆகையினால குலாலஹா கடம் கரோதி, பானை வந்தது, உற்பத்தி ஆச்சு அப்படின்னா. இன்னொன்னு கச்சதி, அகம் கிராமம் கச்சாமி அப்படின்னு சொன்னான். கமனக்கிரியை. கமனக்கிரியாய் அப்படின்னா என்ன அர்த்தம்?
ரயில் இருக்கு இல்லையா, இவன் இந்த கிராமத்துல இருந்து அந்த கிராமத்துக்கு போறானாக்கா வைக்கிறான். போறான்னு சொல்றேன் அப்படின்னா, இப்ப நீங்க ரயில்ல போயிட்டே இருக்கீங்க இல்லையா, ரயில்ல போயிட்டு இருக்கும்போது ஒருத்தர் கேட்கிறார், எங்க சார் போயிட்டு இருக்கீங்கன்றாரு. இப்ப ராத்திரி கிளம்புறேன், காலைல போறேன். அவன் சொல்றான், பதில் சொல்றான், சார் நான் கும்பகோணம் போயிட்டு இருக்கேன் சார். எது கும்பகோணம் போயிட்டு இருக்கான்? ஆமா, ட்ரெயின்ல இருக்கேன், செங்கோட்டா பேசஞ்சர்ல தான் போயிட்டு இருக்கேன் அப்படின்றாரு. இப்போ அவர் போயிட்டு இருக்காரா? அவர் நின்றுட்டு இருக்காரு, போன்ல பேசிட்டு இருக்காரு கூட. அவர் என்ன சொல்றாரு? போயிட்டு இருக்கான்றாரு. அவர் நின்று இருக்கான்னு தானே என்கிட்ட சொன்னோம். இல்ல அவர் உட்கார்ந்து பேச ஆரம்பிச்சுக்கோ, உட்கார்ந்து இருக்கான்னு தானே சொன்னோம் இல்லையா. ஆனா அவர் சொல்றார் போய் கொண்டிருக்கிறேன் அப்படின்றாரு. அவர் படுத்திருந்தாலும் நடந்திருந்தாலும் அப்படின்னா அது என்னாச்சு, அந்த கவனக்கிரியையில தான் அது சேரும். அந்த மாதிரி நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். கச்சதி அப்படின்னா கவனம் அப்படின்னு அர்த்தம். இப்ப சமைக்கிறான்றதை எப்படி புரிஞ்சுட்டு இருக்கோம் நம்ம? சமைக்கிறான்னாக்கா அது எப்படி சார் சமைக்கிறான்னா என்ன சார் அர்த்தம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சமைக்கிறான்னா என்ன அர்த்தம்? ஒண்ணு சொல்லுங்க, காய்கறி வெட்டுறான்னு சொல்லுங்க, அடுப்பை பத்த வைக்கிறான்னு சொல்லுங்க, அடுப்பு அங்க தளதளன்னு அரிசி வெந்துட்டு பக்கத்துல கை கட்டி நின்றுட்டு இருக்காரு அப்படித்தானே சொல்லணும். ஆனா நம்ம மொத்தமா என்ன சொல்றோம், சமையல் கிரியையில எல்லா காரியத்தையும் அடக்குறோம் இல்லையா. அத மாதிரி கச்சத்தின்னு சொன்னா இந்த போகுதல் வருதல் அடைதல் அப்படின்ற விஷயத்தெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி உன்மாஷ்டி அப்படின்னா என்ன அர்த்தம்? அதே மார்ஜனம் அப்படின்னா துடைப்பது, துடைத்தது விட அழுக்கை நீக்குதல் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். சுத்தம் செய்யுதல், அழுக்கை நீக்குதல். உன்மாஷ்டி சினத்தி அப்படின்னா வெட்டுகிறான். முன்னாடி எப்படி இருந்தது? மரமா இருந்தது. இப்ப எப்படி இருக்கு? மரத்துண்டா இருக்கு. மாறி போச்சு, வெட்டிட்டாங்க இல்லையா. அவன முன்னாடி கட்டிலானது ரொம்ப உயரமா இருந்தது சார், என்னால ஏற முடியல சார். ஒரு தடவையும் முன்ன அந்த அப்படி ஏறி உட்கார முடியுது. இப்ப என்னால ரொம்ப ஹைட்டா இருந்ததுன்னா ஏற முடியல சார். நான் அப்படியான கார்பெண்டரை கூப்பிட்டு வந்தான். கீழே இந்த பக்கம் 1 இன்ச்சு, அந்த பக்கம் 1 இன்ச்சு, அந்த பக்கம் 1 இன்ச்சு, 4 கால்ல 1 இன்ச்சு எடுத்தான். இப்ப கம்ஃபர்டபுளா இருக்கு சார் அப்படின்ட்டாரு. இல்ல விகாரி அதேதான், இது கம்ஃபர்ட்டுக்கு விகாரியம் அப்படின்னாச்சு. எப்படி உற்பாத்தியம், ஆப்பியம், சம்ஸ்காரியம், விகாரியம், இவ்வளவுதான் சார் கர்மா. இந்த 4க்குள்ள எல்லாம் அடைந்த கிரியாசக்தி முழுக்கவும் இதனை அடைஞ்சாச்சு அப்படின்னு சொல்லி ஞானத்தை எக்ஸ்பிளைன் பண்ணார், கிரியை எக்ஸ்பிளைன் பண்ணார். இப்ப பாருங்க, சிவோ பிரம்மாதி தேஹேஷு சர்வஜ்ஞ இதி பாசதே தேவதிர்யங் மனுஷ்யேஷு கிஞ்சித்யஸ்தாரதம்யதஹ. சிவஹா பரமாத்மா, அவர் எங்க இருக்கார்? பிரம்மாதி தேஹேஷு, பிரம்மால ஆரம்பிச்சு பிரம்மாதி அப்படின்னு போட்டிருக்காங்க. பிரம்மாவானவர் விராட்டாகவும் ஹிரண்ய கர்ப்பராகவும் ஈஸ்வரனாகவும் இல்லையா இருந்து கொண்டிருக்கிறார் தன்னுடைய தேகத்துல. அப்படி இருக்கக்கூடிய அந்த சிவன் பிரம்மா முதலியவர்கள் அப்படி இருக்காங்க. சர்வஜ்ஞா இதி பாசதே, அவர்களுக்கு இதெல்லாம் சார் ஈஸ்வரன் இல்லையா பிரம்மா இவர்கள்லாம் எப்படி இருக்காங்க? ஆம்னிஷியன்டா இருக்காங்க சார். அவர்களுக்கு எல்லாம் தெரியும் சார், இப்படித்தானே இருக்கிறார்கள். ஆனா அப்படி இருந்த போதிலும் அவரால கிரியேட் பண்ணதான தேவ திரியன் மனுஷ்யேஷு கிஞ்சித்யஸ்தாரதம்யதஹ, அப்படி இருந்த போதிலும் அவர் எப்படி காணப்படுகிறார்? தேவர்களிடம் இல்லையா, தேவர்களாக இருக்கக்கூடியவருக்கு நம்மளோட நல்ல நாலேஜ் இருக்க மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் திரியங்க அப்புறம் போடுங்க மனுஷ்யேஷு, மனுஷன் அவரை விட கொஞ்சமா இருக்கு இல்லையா. பிரம்மா டாப்ல இருக்காரு, இந்த தேவர்கள் அதை விட கொஞ்சம் குறைச்ச நூனமா இருக்கு. ஆனா அவருக்கு நாலேஜ் இருக்கு, நம்மளை விட நிறைய நாலேஜ் இருக்கு. மனுஷர்கள் அவரை விட கொஞ்சம், ஆனா லோக்கல்ல இருக்கக்கூடிய விஷயங்களை விட எனக்கு நாலேஜ் ஜாஸ்தி இருக்கு. அதுக்கப்புறம் திரியங்க, அது என்ன, இந்த மாடு ஆடுகளுக்கு எல்லாம் தன்னுடைய ஒய்ஃபு தன்னுடைய வீடு அது மாத்திரம் தெரியுது, சாப்பிடக்கூடிய பொருள் என்னன்னு தெரியுது, எதை அவாய்ட் பண்ணோன்றதெல்லாம் தெரியும். அதுங்களுக்கும் அறிவு இருக்கு இல்லையா, அதுங்களுக்கும் அறிவு இருக்கு. ஆனா நம்மளோட அறிவோட கம்பேர் பண்ணா தாரதமியமா பாத்தீங்கன்னா தமபாவம் தாரதமியம். கம்பேரிட்டிவ்லி பண்ணீங்கன்னா தமம்னாக்க பெஸ்ட் இல்லையா. தாரதமியம்னா இப்படி ஒப்பீடு பண்ணி பார்க்கும் பொழுது, ஒப்பிடுதலோட பார்க்கும் பொழுது சிவனோ பிரம்மாவோ டாப்ல இருக்காங்க, சர்வஜனா இருக்காங்க. தேவர்கள் அதை விட கொஞ்சம் நூனமா இருக்காங்க, மனுஷர்கள் அதை விட நூனமா இருக்காங்க. அப்புறம் அனிமல்ஸ் அதை விட மோசமா இருக்கு. அதை விட கீழே வந்தேன்னா எப்படி இருக்கு, இந்த திரியங்க தாவரங்கள்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் அதை விட மோசமா இருக்கு. இப்படி
தாரதம்யதா இப்படி கிரடேஷன்ல போட்டு பார்க்கும் பொழுது இல்லையா ஈஸ்வரனானவர் அதிக அறிவு உடையவராக இருக்கிறார். அப்படியே அந்த அறிவு தன்மையானது குறைந்து கொண்டே வருகிறது கீழே வர வர அப்படின்னு. இதை எப்படி புரிஞ்சு கொள்ள வேண்டியது இந்த உலகத்துல? இதையும் புரிந்து கொள்ளலாம். ஜராயுஜஹா அண்டஜஸ்சைவ ஸ்வேதஜஃப் புனருத்விதஹ ஏதே சதுர்விதா பூர்வ க்ரமஷஹ யூனவ்ருத்தயஹ. ஜராயுஜா போகாயத்தனம் சரீரம் நம்ம பார்த்திருக்கோம், எல்லா தத்துவத்தெல்லாம் படிச்சிருக்கோம் இல்லையா? போகாயத்தனமாக இந்த சரீரம் தான் ஒரு கவுண்டரா இருக்கு. இந்த சரீரமானது எப்படி வந்திருக்கு அப்படின்னாக்க ஜராயுஜம் அம்மாவுடைய வயத்திலிருந்து கர்ப்பாசயத்திலிருந்து வந்தது இல்லையா? அப்படி வந்துச்சேனால் அதுக்கு அறிவு கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கு மனுஷர்களுக்கு இல்லையா? இந்த அம்மா கிட்ட இருந்து குட்டி போட்டது அப்படின்னு சொல்றோம் இல்லையா? பாருங்க மனுஷனுக்கு நல்ல போல இருக்கு. அதே மாதிரி மாடு எல்லாம் குட்டி போடுறது இல்ல, குட்டி போடுறதெல்லாம் அம்மாவுடைய வயிற்றுல இருந்தா வருது. அதுகளுக்கெல்லாம் இன்னும் கொஞ்சம் புத்தி இருக்கு. மனுஷனோட அளவுக்கு இல்ல, ஆனா அதுகளுக்கும் புத்தி இருக்கு என்று பாருங்க. இப்ப பாருங்க அடுத்தது அண்டஜம். அண்டஜம்னு அண்டத்திலிருந்து வந்தது அண்டாத்து ஜாதம் அண்டஜம். அண்டத்திலிருந்து முட்டையில இருந்து வரக்கூடியது பறவைகள் இல்லையா? பறவைகள்லாம் அதுக்கு விட கொஞ்சம் குறைவாக இருக்கு. தாரதமியத்தோட பார்த்தோம்னாக்க இந்த அளவுக்கு அறிவு இல்லை. இதுங்களுக்கெல்லாம் எல்லாம் தெரியறது இல்ல, எப்படி மறைஞ்சிக்கணும் அப்படின்லாம் தெரியறது. அதுங்களுக்கெல்லாம் பாவம் வானத்துல இருக்கிறதுனால கண்ட இடத்துல எல்லாம் போக முடியாது. பறவைகளுக்கெல்லாம் அதுக்கெல்லாம் லிமிடேஷன் இருக்கு. அதுக்கப்புறம் அண்டஜஸ் செய்வ ஸ்வேதஜஹா இந்த மாய்ஸ்டர் இல்லையா? ஸ்வேதம் இந்த ஈரு பேனு இதெல்லாம் வருது, வேர்வையில இருந்து உண்டாகிறது. மஸ்கிட்டோஸ் சாக்கடையில இருந்து வரக்கூடியது இதெல்லாம் பாத்தீங்கன்னா இதை விட குறைவான தாரதமியமான அறிவோடு இருக்கிறது இல்லையா? புனர் உத்பிதஹா உத்பித்து அப்படின்னா பூமியை புலந்து வெளியில வரக்கூடிய விஷயங்கள், செடி கொடிகள், இப்படி மனுஷர்கள் இல்லையா? அப்புறம் குஞ்சில இருந்து வந்த முட்டையில இருந்து வந்த பறவைகள், அதுக்கப்புறம் மாய்ஸ்டர்ல இருந்து வந்ததான கொசு முதலியவைகள், அதுக்கப்புறம் பூமியை புலந்து வரக்கூடிய செடி கொடிகள், இப்படி இவைகளா ஏதே சதுர்விதாக பூர்வ கிரமஷா நியூன விருத்தையா. இந்த கிளாஸ்ல பார்க்கும்போது இந்த 4 கிளாஸும் அப்படியே நாலேஜ்ல குறைவாவே வந்து கொண்டே இருக்கிறது அப்படின்றதையும் பார்த்தோம். இப்படி பிரம்மாதி ஸ்தம்ப பர்யந்தா ஸ்வப்ன கல்பைவ கல்பனா. பிரம்மாதி ஸ்தம்ப பர்யந்தம் பிரம்மாவுல ஆரம்பிச்சு ஸ்தம்பம் பர்யந்தம் ஸ்வப்ன கல்பா ஏவ கல்பனா சாட்சாத் கிருதே அனவச்சின்னே பிரகாஷே பரமாத்மனி பிரம்மாதி ஸ்தம்ப பர்யந்தா. பிரம்மால ஆரம்பிச்சு ஆதி அப்படின்னாக்க பிகினிங் ஃப்ரம் பிரம்மா அப்படின்னு இருக்கும். இந்த பிரம்மால ஆரம்பிச்சு ஃப்ரம் பிரம்மா இந்த கிரியேட்டர்ல இருந்து ஸ்தம்ப இந்த பிளேட் ஆஃப் கிராஸ் வரைக்கும் அப்படின்னு சொல்றது வழக்கம். இது புல்லு பரியந்தம் அப்படின்னு. சில பேர் புல்லு பரியந்தம்னு சொல்றாங்க, சில பேர் என்ன சொல்றாங்க சொற்பமாக இருக்கக்கூடிய வைரஸ் வரைக்கும் அப்படின்னு. கிருமி கிரீடத்துக்கு ஸ்தம்பம்னு பேரு. சில பேர் சொல்றாங்க ஸ்தம்பம்னா பிளேட் ஆஃப் கிராஸ் புல்லு வரைக்கும். மொத்தத்துல என்னன்னா பிரம்மால ஆரம்பிச்சு லோயஸ்ட் ஹையஸ்ட் இன்டெலெக்சுவலா இருக்கக்கூடிய பிரம்மால ஆரம்பிச்சு லோயஸ்ட் இன்டெலெக்சுவலாக இந்த உலகத்துல இயங்கக்கூடிய ஆனா இன்டெலெக்ட் இருக்கக்கூடிய இந்த வைசியங்கள் எல்லாமே பரியந்தாக. இதெல்லாம் எப்படி இருக்கு? சொப்ன கல்பா ஏவ கல்பனா அப்படின்னாரு. இதெல்லாம் சொப்ன கல்பம் போல இருக்கக்கூடிய கல்பனை தான் அப்படின்றதுதான் இந்த ஆச்சாரியாருடைய டீச்சிங். இதெல்லாம் நமக்கு ஞானம் கிரியா உலகம்லாம் சொன்னதுடைய பலன் என்ன அப்படின்னா இதெல்லாம் அப்படியே எஃபிமரலாக இருக்கு. அவ்வளவுதான், டிரான்சியன்டாக இருக்கக்கூடிய விஷயங்கள். சொப்ன கல்பா ஏவ இதெல்லாம் ஒரு ஐடியா சார், உங்களுக்கு ஃபேன்சிஃபுல்லான ஒரு ஐடியா இது. இது எப்படி இருக்கு? கல்பனை தான். இமேஜின் பண்றேன். சொப்ன கல்பா சொப்னத்தினுடைய பொய்யை போல அப்படின்னு. பொய்யை போல எங்க சார் கல்பம் ஈஷதத்தே கல்பஸ்பிரத்தியம் இல்லையா? ஆகாச கல்பம் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆகாசம் மாதிரி
அப்படின்னு அர்த்தம். ஆகாசம் மாதிரி இந்த கல்பன்றது மாதிரி. அங்க ஏவ பதம் தானே, இவ பதம் இருந்தா பரவாயில்ல. சொப்ன கல்பா இவ கல்பனான்னு சொல்ல, கல்ப ஏவா இவ கல்பனா அப்படின்னா அந்த கல்பச் பிரச்சனைக்கு என்ன அர்த்தம்னா ஈஷதர்த்தே கல்பச் பிரத்யம் அப்படின்னா, கல்பச்சுன்னா ஈஷதர்த்தம் கொஞ்சம் சொப்னம் மாதிரி அப்படின்னு அர்த்தம். சொப்னம் மாதிரி தான் இந்த கல்பனையும் அப்படின்ட்டாரு. இந்த பிரம்மால ஆரம்பிச்சு உடனே எல்லாம் உங்களுடைய ட்ரீம் மாதிரி தான் சார் நீங்க பாக்குற பொருள்கள் எல்லாம். சாட்சாத்கிருத்தே அனவைச்சின்னே பிரகாஷே பரமாத்மனி, அனவைச்சன்னே பரமாத்மனி பிரகாஷே சதி, சாட்சாத்கிருத்தே சதி, எல்லாம் உங்களுக்கு புரியும். அது வரைக்கும் நான் சொல்றது உங்களுக்கு புரியாது. வித்யதே ஹிருதய கிரந்தி சித்யந்தே சர்வ சம்சயாஹ க்ஷீயந்தே ச அஸ்ய கர்மாணி தஸ்மின் திருஷ்டே பராவரே அப்படின்னு உபனிஷத் சொல்லிட்டு போயிருக்கு. அந்த பிரம்மத்தை அறிகிற வரைக்கும் நமக்கு இந்த வேதாந்தம் படிச்சு கொண்டே இருக்கோம். நல்லா புரியுது. சிரவணம் நிறைய பண்ணியாச்சு, மனநம் நிறைய பண்ணியாச்சு, எல்லா கிளாஸுக்கும் போறோம், நிதித்தியாசனம் பண்ணியாச்சு. ஆனா எல்லாருக்குமே ஒரு அந்த இன்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், தனக்கு புரியலையோ, இன்னும் பிரம்ம ஞானியா நம்ம ஆகலையோ அப்படின்ற ஒரு சந்தேகம் இருந்துட்டு இருக்கு. ஏன் அப்படின்னா டவுட் இருக்கா சார்? எப்ப டவுட் இருக்கோ அப்ப நீங்க ஆகலன்னு தானே அர்த்தம் இல்லையா? எப்ப இந்த டவுட் இவ்வளவு சொல்லி நீதான் பிரம்மன்னு சொல்லி கூட அது கரெக்டா தான் சார் இருக்கு சார், ஆனா நான் எப்படி சார் பிரம்மமாவேன் அப்படின்னு நீங்க நினைச்சு கொடுக்குறீங்கன்னா என்ன அர்த்தம்? இன்னும் பார்க்கல அப்படின்னு அர்த்தம். அது புரிஞ்சிருச்சு, ஒரு நாள் அது புரியும் இல்லையா? அது புரிஞ்சிருச்ச தஸ்மின் திருஷ்டே பராவரே, இந்த காரிய காரணங்களுக்கு காரணமா இருக்கிறது தான் நான் அப்படின்றது தெரிஞ்சிருச்சுன்னா வித்யதே ஹிருதய கிரந்தி, இந்த ஹிருதயத்துல இருக்கக்கூடிய அந்த பாசம், இந்த அட்டாச்மெண்ட் டுவர்ட்ஸ் த வேர்ல்டு, ஃபேமிலி, ப்ராப்பர்ட்டி, பொசஷன், இதெல்லாம் போயிட்டே ஆனால் வித்யதே ஹிருதய கிரந்தி, இதெல்லாம் பேதத்தை அடைந்ததே ஆனால் உங்களை விட்டு நீங்கி விட்டதே நீங்கி விடும். அதை அறிந்துட்டீங்கன்னா இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா உங்களை விட்டு போயிடும் சார், கவலைப்படாதீங்க. சித்தியந்தே சர்வ சம்சயாக, உங்க கையில இப்ப டவுட் இருந்துட்டே இருப்பாருங்க, நான் பிரம்மமா, நான் பிரம்மமா, நான் எப்படி பிரம்மமா இருப்பேன், இவர் சொன்னதுனால நான் பிரம்மமா ஆயிடுவேன்னா அப்படின்னு ஒரு உங்களுக்குள்ள ஒரு சின்ன ஒரு இழை ஒண்ணு இருக்கு. கன்வின்சிங்கா தான் இருக்கு. எவ்வளவு நாள் கேட்கிறேன், ஆச்சாரியால் சொல்றாரு, ரிஷிகள்லாம் சொல்றாரு, எங்க குரு சொல்றாரு, இதுல பொய்யாறதுக்கு சான்ஸ் இல்ல. ஆனாலும் சார் அது எங்கிட்ட கோளாரோ என்னமான்னு தனக்கு தானே அவரெல்லாம் காப்பாத்திட்டு தன்மையிலேயே தான் போட்டுக்கிறதுக்கு ட்ரை பண்றான் பாருங்க. அந்த ஒரு டவுட்டும் உங்களுக்கு போய்விடும் அது அறிந்த உடனே. சித்தியந்தே சர்வசம் க்ஷீயந்தே அஸ்ய கர்மாணி, ஏன் இன்னும் கொஞ்சம் பிராரப்த கர்மா உங்ககிட்ட ஓட்டிட்டு இருக்கிறதுனால தான் சார் இந்த சந்தேகம் வருது. ஒண்ணு கவலை, அதுவும் க்ஷீயந்தே அஸ்ய கர்மாணி, எல்லா கர்மாவும் தான் போறது. கர்மான்னா சார் இல்லையே சார், பிராரப்த கர்மா மட்டும் எப்படி சார் போகும்? அது இருந்தது. இதெல்லாம் எதுக்கு? உனக்கு ஞானம் வந்துருச்சுன்னா எல்லா கர்மாவும் போறது. அதெல்லாம் ஏதோ உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக சொன்ன பிராரப்தம், ஆகாமி, சஞ்சிதம் எல்லாம், இதெல்லாம் இப்ப அப்படி கன்வின்ஸ் ஆனாதான் நீங்க கிளாஸ்ல வந்து உட்காருவீங்கன்றதுக்காக சொன்னது. இப்ப என்ன ஆச்சு, இந்த ஸ்டேஜுக்கு வந்து இந்த தட்சிணாமூர்த்தி ஸ்லோகம் படிச்சு மானசோல்லாசம் வார்த்திகாரனுடைய ஸ்டேஜ்ல உங்களுக்கு இதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. எல்லாம் போயிடு, எல்லா கர்மாவும் தொலைஞ்சு போயிடும் போத தஸ்மின் திருஷ்டே. அதே மாதிரி அனவச்சின்னே அவச்சின்னம்னா லிமிட்டட், அனவச்சின்னம் எங்கு இருக்கக்கூடிய அங்கு இங்கு என்று எனாதபடி எங்கும் நீக்கமர நிறைந்து இருக்கக்கூடிய அன்லிமிட்டடாக இருக்கக்கூடிய ஒரு சொரூபம். அது என்ன? பரமாத்ம ஸ்வரூபம். அப்படிப்பட்ட அந்த பரமாத்ம ஸ்வரூபத்துல அந்த பிரகாசம், சைத்தன்ய பிரகாசம் ஒண்ணு இருக்க, அந்த சைத்தன்ய பிரகாசம், அந்த அன்லிமிட்டடாக இருக்கக்கூடிய அந்த சைத்தன்ய பிரகாசத்தை சாட்சாத்கிருத்தே சதி நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்? பிரம்மாதி ஸ்தம்பபதி அந்தம் நீங்க பார்க்கக்கூடிய இந்த வெளி உலகமானது, ஆப்ஜெக்ட்ஸ் அவுட் சைட் யூ இருக்க, இது எல்லாம் உங்க பொண்டாட்டி புள்ள அப்பால இருந்து ஆரம்பிச்சு நீங்க பாக்குற கிருமி கிரீடம் வரைக்கும், ஈஸ்வரன்ல இருந்து, விஷ்ணுல இருந்து, பிரம்மால இருந்து, பிளேட் ஆஃப் கிராஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லாம் கல்பனை. இட் இஸ் ஆல் ஃபேன்சிஃபுல்லான ஒரு ஐடியா. உங்களுக்கு இத மாதிரி ஒண்ணு இருக்கு அப்படின்னு நீங்களே ஒரு ஐடியா காட்டாலே தோணே இந்த உலகம் இருக்கு, நீங்க விவகாரத்தை பண்ணிட்டு கிளாஸுக்கு வந்துட்டு இருக்கீங்க இல்லையா? நான் வேற, இந்த உலகம் வேறன்ற ஒண்ணு இந்த சொப்னம் கல்பம். உங்களுக்கு எப்படி
காத்தால எழுந்த உடனே ஐயோ இந்த சொப்பனமானது போச்சேன்னு ட்ரீமர் பாவம் அது உண்மைன்னு தான் நினைச்சு நாங்க கச்சா சாட்டை அடி வாங்கிட்டு இருக்கான் ராஜா. அவனுக்கு 1781, 1782, 1783 நடிச்சிட்டு இருக்கான். ஐயோ 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 ஐயோன்னு கிடறான். எழுந்துக்கிறான். எழுந்து பார்த்தாச்சு நானாவது அடி வாங்குறதாவது ராஜாவாவது. ஏன்னா இங்க கம்ஃபர்டபுளா படுத்துட்டு இருக்கேன், ஏசி ரூம்ல உட்காந்து படுத்துட்டு இருக்கேன், எனக்கு என்ன குறை அப்படின்ற எண்ணம் வந்த பிறகு அந்த 1782 அடி என்னாச்சு, எல்லாம் பொய் என்று தெரிகிறது. அதே மாதிரிதான் இந்த அன்லிமிட்டடாக இருக்கக்கூடிய அந்த பரமாத்மாவுடைய பிரகாசத்தை நீங்க சாட்சாத்காரம் பண்ணிக்கிட்டீங்கன்னாக்க இந்த உலகமும் ஒரு கல்பனை தான் அப்படின்றது உங்களுக்கு நன்கு புரியும். அப்பேற்பட்ட அந்த பிரம்மமானது எப்படி இருக்கு அததான் எல்லா உபனிஷதும் அனோரணியான் மகதோ மகியான் இதி வேதவாக். அது மட்டும் இல்ல, ருத்ரோபனிஷத் அபி ஏவம் ஸ்தௌதி சர்வாத்மகம் சிவம் அப்படின்னு அருமையான சொல்ல. 29வது ஸ்லோகம். அனோரணியான் அணுவுக்கு அணுவாக இருக்கிறார் அப்படின்னா அப்படின்னாக்கா என்ன அர்த்தம்? சின்னதுலயே அவர் இருக்கார், ரொம்ப சட்டிலா இருக்கார், அப்படியே புள்ளி மாதிரி இருக்கார், அப்படியே வைரஸ்ல இருக்கார் அப்படின்னு நம்ம புரிஞ்ச கூடாது. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்க சின்ன விஷயத்துலயும் அந்த பரமாத்மா அவங்களுடைய அந்த பிரகாசம் இருக்கு, எறும்புலயும் இருக்கு, ஈலியும் சைத்தன்ய ரூபேன்னு இருக்காரு. அந்த சைத்தன்யம் எப்படி இருக்கு? எங்க இருக்கக்கூடிய சைத்தன்யம் தான் அது. அந்த எறும்பு எங்க இருக்கக்கூடிய சைத்தன்யம் தான். நான் இந்த பாடியில இருக்கேன், நான் எப்படி அதர்த்தனமா நினைக்கிறேனோ அந்த மாதிரிதான் அந்த எறும்பு இருக்கே தவிர நானும் உண்மையிலேயே பிரம்மன் தான். அந்த கிரீடக்கரா அந்த எறும்பும் பிரம்மன் தான். அனோரணியான் மகதோ மகியான் இல்லையா? பெருசுக்கெல்லாம் பெருசு, அப்படியே யானை மாதிரி இருப்பார், அப்படியே காண்டாமிருகம் மாதிரி இருப்பார், அப்படியே நீர் யானை மாதிரி இருப்பார். அப்படி கிடையாதுப்பா. அவர் விராட் ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய ஆகாசம் போல காணப்படுகிறாரு. எங்கும் இருக்கக்கூடிய ஆகாசம் போல காணப்படுகிறாரு. அதை விட அவர் வசதிப்பாவரு. அவரு பிரம்ம பஷ்சாத், பிரம்ம புரஸ்தாத், பிரம்ம உத்தரஸ்ட, பிரம்ம தட்சிணஸ்ட அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லா இடத்துலயும் இங்க பிரம்ம இருக்கார், அங்க பிரம்ம இருக்கார், இங்க பிரம்ம இருக்கான் இல்ல, அங்கிங்கனாதபடி எங்கும் பிரம்மம் இருக்கிறார் அப்படின்றது தானே உங்களுக்கு வேத வாக்கு. அதை தானே ருத்ரோபனிஷத் ருத்ரங்கள்லாம் என்ன சொல்றது? தஸ்மை ருத்ராய நமோ அஸ்து அப்படின்னு நம குலாலேபியா கர்மாரேபியா ரதகாரே தஸ்கரானாம் பதே எல்லாமும் அவராதான் இருக்காரு அப்படின்னு இந்த ருத்ரோபனிஷத்தும் சொல்றதையா ஸ்தோத்திரம் இருக்கா? அப்படின்னா என்ன சொல்றதுக்கு வந்திருக்கு அப்படின்னா உங்களுடைய சர்வாத்ம பாவத்தை சொல்லுவதற்காக வந்து சார் இந்த எக்ஸ்பிளனேஷன். ஞானம் கிரியா உங்ககிட்ட இருக்கிறது, ஈஸ்வரன் கிட்ட இருக்கிறது, அவங்க கிட்ட இருக்கிறது, உங்ககிட்ட கொஞ்சமா இருக்கு, அங்க அதிகமா இருக்கு, யோசிச்சு பார்த்தா இது கல்பனை தான் பார்த்தீங்கன்னா நீங்களும் அதுவும் ஒண்ணு அப்படின்னு சொல்லணும் இல்லையா? அத சொல்லுவதற்காக தான் முதல்ல எப்படியாவது விஸ்வம் தர்ப்பண திருஷ்யமான நகரி துல்லியம்னு சொல்லிட்டு அது மாயா பகிர்வோத்பூதம் யதா நித்ரா எப்படி தூக்கத்துல கனவு வந்ததோ அப்படிதான் இந்த உலகம் உங்களால கண்ணாடியில காணப்படுகின்ற இந்த உலகமானது அது உள்ள எப்படி போச்சுன்னு நீங்க சந்தேகம் பண்ற மாதிரிதான் உங்களுக்கு சாட்சாத்காரம் வந்த பிறகு அதற்கு வந்த பிறகு உங்களுக்கு இந்த உலகமும் ஒரு பொய்ன்னு தெரியும். சாட்சாத் குருத்தே பிரபோத சமயே சுவாத்மானமேவ அத்வயம் அந்த இடத்துக்கு வந்துட்டோம். இப்போ சாட்சாத்கிருத்தே அனவிச்சின்னே பிரகாஷே பரமாத்மனி அப்படின்னு எடுத்துன்னு வந்து பிரதம உல்லாசத்தை முடிக்க போறார். இன்னும் 2 ஸ்லோகம் தான் இருக்கு, பாத்துடலாமா? அனோரணியான் மகதோ மகியான் இதி வேதவாக். அனோரணியான் மகதோ மகியான் ஆத்மா சிஜந்தோ நிஹிதோ கோயாம் தமக்ரது வீத சோகா தாது பிரசாதாத் மகிமானமாத்மா அப்படின்னு கட்டோபனிஷத்தும் இதைதான் சொல்லுகிறது. இந்த உபாதியோட சேர்ந்தான்னாக்கா அவர் சின்னதாயிடுவாப்பா, எறும்போட சேர்ந்தா சின்னதாயிடுவார், கடத்தோட சின்னதாயிடுவார், டம்ளரோட இருந்தா டம்ளர் ஆகாசமா ஆயிடும், மேகத்துல இருந்தா மேக ஆகாசமாக இருக்கும், எங்கு அதை பெருசா பாத்தீங்கன்னா எங்க இருக்கக்கூடிய ஆகாசமாக இருக்கும் அப்படின்லாம் புரிய வச்சது இல்லையா? அதுல அனோரணியான் மகதோ மகியான் அப்படின்றது வேத வாக்கு, உபனிஷத் வாக்கு, கட்டோபனிஷத் வாக்கு. ருத்ரோபனிஷத்துலயும் எல்லாமுமாக இவன் தான் இருக்கிறான் இல்லையா? இவன் தான் வந்து நாளாக இருக்கிறான். சுதினம் ஜமேன்னு
ரத்தக்காரனாகவும் இவர் தான் இருக்கிறார், கல்வனாகவும் இவர் தான் இருக்கிறார், கல்லாகவும் இவர் தான் இருக்கார், இவர் தான் எல்லாமுமாக இருக்கிறார், இவர் தான் யாகமாக இருக்கிறார், இவர் தான் புரோடாசமாக இருக்கிறார் அப்படின்னு எல்லாமும் இந்த சர்வாத்ம பாவம் தான் இந்த ருத்ரோபனிஷத்தும் நமக்கு சொல்லி கொடுக்கிறது. சர்வாத்மகம் சிவம் அப்படின்னு சொல்லி கொடுக்கிறது. எதுக்காக? எல்லா உபனிஷத்தும் இந்த ஈஸ்வரனை பிரைஸ் பண்ணி எல்லாமே நீர் தான் சர்வாத்ம பாவம் வருது சொல்லி ரொம்ப அழகான ஒரு ஸ்லோகத்தோட முடிக்க, ஈஸ்வரோ குரு ஆத்மேதி மூர்த்தி பேத விபாகினே வ்யோமவத் வியாப்த தேகாய தட்சிணாமூர்த்தயே நமஹ இப்படி சொல்லிட்டு தஸ்மை ஸ்ரீ குருமூர்த்தியே இப்படி ஈஸ்வரனாகவும் ஆத்மாவாகவும் குருவாகவும் மூணா பிரிச்சு இந்த ஸ்லோகத்தின் மூலமாக இந்த சாட்சாத் அத்வயமான அத்வைத சத்துவத்தை சொல்லுங்க. ஈஸ்வரஹா குருஹு ஆத்மா இதி மூர்த்தி பேதஹா விபாயினே. இப்படி தட்சிணாமூர்த்தியானவர் எப்படி இருக்கார்? ஈஸ்வரனாகவும் இருக்கார், குருவாகவும் இருக்கார், ஆத்மாவாகவும் இருந்து கொண்டு அவர் எப்படி மூர்த்தி பேத விபாகினே இப்படி 3 ஃபார்ம்ஸோட இருந்து கொண்டு எங்கு இருந்து கொண்டு சர்வாத்ம பாவம் எனக்கு வரணுன்றது. வ்யோமவதி வியாப்த தேகாய இல்லையா, அவருக்கு ஆல் பர்வேடிங் இருக்கக்கூடியவர் ஆக இருக்கக்கூடிய ஆகாசம் போல இருக்கார். ஞானியானவன் யாரு? சாட்சாத் குருதே ஞானி. அப்படிப்பட்ட ஞானி யாரு? அவன்தான் குரு. அந்த குரு யாரு? அதுதான் நானு. இந்த 3 ஒன்னா இருக்கு. எப்போ? ஈஸ்வரனும் நானும் ஒண்ணு என்று அறிந்ததன் மூலமாக அதை சொல்லி கொடுத்த குரு இப்ப 3 பேருக்கு ஐக்கியமானது ஏற்பட்டு விட்டது. ஈஸ்வரோ குரு ஆத்மேதி. இப்ப என்ன புரியுது? இந்த 3 பேரும் யோமவத்து வியாப்தக எங்கும் அங்கிங்கனாதபடி எங்கும் இருக்கக்கூடிய ஒரு ஸ்வரூபம், பிரம்மஸ்வரூபம் தான் அப்படின்னு. அப்படிப்பட்ட அந்த தட்சிணாமூர்த்தி நமஸ்காரம். இந்த விஷயத்தை எனக்கு புரிய வைத்ததான அந்த தட்சிணாமூர்த்திக்கு நமஸ்காரம். விஸ்வம் தர்ப்பண திருஷ்யமான நகரி துல்லியம் நிஜாந்தர்கதம் பஷ்யன்னாத்மனி மாயையா பகிர்வோத்பூதம் யதா நித்ரயா யசாட்சாத் குருதே பிரபோத சமயே ஸ்வாத்மானமேவாத்வயம் தஸ்மை ஸ்ரீ குருமூர்த்தயே நமயிதம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தயே அப்படின்னு 30 ஸ்லோகத்துல ஒரு அந்த ஸ்லோகத்தை நமக்கு புரிய வைச்சார். இது ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்ரார்த்த பிரதிபாதகே பிரபந்தே மானசோல்லாசே பிரதமோல்லாச சங்கிரஹா. இப்படியாகத்தான் தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரத்தினுடைய அர்த்தத்தை எடுத்துரைக்கும் வேளையில் இந்த பிரபந்தம் இப்படி எழுதப்பட்டதான இந்த புஸ்தகத்தில், இந்த பிரபந்தத்தில் மானசோ உல்லாசம் என்ற பெயர் கொண்ட இந்த பிரபந்தம், இந்த கமெண்ட்ரி, பிரபந்தன கமெண்ட்ரி, மானசோ உல்லாசம் என்ற கமெண்ட்ரியில பிரதம உல்லாச முதல் செக்ஷனாக இருக்கக்கூடியது இல்லையா, அதனுடைய சங்கிரகம், சங்கிரகன சம்மரைசேஷன் அப்படி ஒரு பிரீஃபா சொல்லிட்டேன் அப்படின்னு. பிரீஃபாக ஃபர்ஸ்ட் வர்ஸ்ல இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி இருக்கக்கூடிய அந்த ஒரு ஐடியாவை இந்த கமெண்ட்ரியில, மானசோல்லாச கமெண்ட்ரியில என்னால உங்களுக்கு சங்கிரகமாக சுருக்கமாகவும் சொல்லப்பட்டது அப்படின்னு பிரதமோல்லாசத்தை முடித்து விட்டார். இப்ப 2வது உல்லாசம் அடுத்தது பார்க்க வேண்டியது. அது என்ன? பீஜஸ்யாந்தரிவாங்குரோ ஜெகதிதம் பிராங்கிர்விகல்பம் புனः மாயா கல்பித தேச கால கலனா வைச்சித்ரே சித்ரீகிருதம் மாயாவீவ விஜృంభ யத்யபி மஹா யோகி வயஸ்வேச்சயா தஸ்மை ஸ்ரீ குருமூர்த்தயே நமயிதம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தயே.